குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் அண்டு மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் டி டு சி, டிங்கிற சம் டொமைன் ஆர் ரீஜியன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? செட் டு பி சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆன் டி இஃப் எஃப் ஆஃப் செட், அதாவது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம போலார் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ செட் வந்து ஆர்க்கமா தீட்டாங்கிறது போலார் கோஆர்டினேட்ஸ், சரிங்களா? இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தீட்டாவை சேஞ்ச் பண்ணுறோம். தீட்டாவுக்கு பதில் என்னது, தீட்டா ப்ளஸ் 2π வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த ரெண்டு இமேஜ் வேல்யூ சேமாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சரிங்களா? இது ஆக்சுவலாக வந்து இது இமேஜ், சரிங்களா? இந்த செட் ஆர்க்கமா தீட்டா இது டொமைனில் உள்ள பாயிண்ட்டு, சரிங்களா? இந்த செட் ஆர்க்கமா தீட்டாங்க டொமைனில் உள்ள பாயிண்ட்டு. ஸோ இப்போ இங்கே உள்ள பாயிண்ட்டுக்கு நம்ம இமேஜ் கண்டுபிடிக்கிறோம், அது இங்கே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு இமேஜஸ் இந்த மாதிரி சேமாக வந்தால் அது என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ரைட்டுங்களா? மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு, சரிங்களா? இந்த மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மல்டி வேல்யூடு வரும்போது டூ வேல்யூடு ஃபங்க்ஷன், ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். அப்போ என் வேல்யூடு ஃபங்க்ஷன், இன்ஃபினைட் வேல்யூடு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, நிறையா இருக்குது, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் செட் பவர் n கொடுத்தாங்க. என்னங்கிறது எனி ஃபிக்ஸ்டு இன்டீஜர், ரைட்டுங்களா? எனி ஃபிக்ஸ்டு இன்டீஜர். இது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இல்லை மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ண போகிறோம், சரிங்களா? ரைட்டு. நான் செட்டு நாட் ஈக்குவல் எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்கே இன்டீஜர் நான் ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த 1 செட்டுலாம் வரும், அதனால் செட் நாட் ஈக்குவல் எடுத்துப்பேன். நேச்சுரல் நம்பர்னால் அது நான் வந்து செட்டு வந்து எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துப்பேன், ரைட்டுங்களா? ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ணேன், செட்டு வந்து RE பவர் I தீட்டான்னு எடுத்துக்கலாமா? எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேங்க. இது வந்து டொமைன் டியில் உள்ள இது. இப்போ இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம என்ன செய்யலாம், இமேஜ் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இப்போ ஒமேகா நாட்னா இந்த இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். செட் ஆர்க்கமா தீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஆக்சுவலாக R பவர் n E பவர் IN தீட்டான்னு வரும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணால் இப்போ இந்த இது கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் இதை பண்ணுறேன். தீட்டா ப்ளஸ் 2π அப்ளை பண்ணுறேன். அது ஒமேகா 1 எடுத்துக்கிறேன், சரிங்களா? இது நெக்ஸ்ட் இமேஜ், சரிங்களா? இப்படி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது ஆக்சுவலாக என்னென்னா, இது எதனால் இப்படி அப்ளை பண்ணால் டிமாயுவஸ் தேரம் ஃபார் n பிலாங்ஸ் டு இன்டிஜர். n வந்து இன்டிஜராக இருக்கும்போது காசீட்டா ப்ளஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து யூனிக் வேல்யூ இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு வந்து யூனிக் வேல்யூ இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் இருந்தால் மோர் தென் 1 வேல்யூஸ் இருக்கும், சரி? அது பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ n பிலாங்ஸ் டு இன்டிஜராக இருந்தால் இதுக்கு என்னது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, சரிங்களா? அந்த வேல்யூ கிடச்சிருச்சு, சரிங்களா? ரைட். சரி, எழுதிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக என்னென்னா பவர் I, அதாவது பவர் அப்ளை பண்ணோம், பவர் IN தீட்டா. இங்கெல்லாம் கூட பவர் 2Iπ வந்து 1ன்னு வந்துடும், பவர் 2πi வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அதனால் அந்த இது நம்ம விட்டுருவோம், சரிங்களா? ஸோ அப்போ இது வந்துருச்சு. அப்போ ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ RHS சேமாக இருக்குது, ஸோ அதனால் LHS சேமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது ரெண்டும் சேம்னு வந்துடும், அதாவது ஒமேகா நாட்டு ஒமேகா 1 சேம்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த டெஃபினிஷன் படி என்ன ஆயிரும், இந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக மாறிடும், சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனானது எந்த ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு என்னது இமேஜ் வந்து யூனிக் இமேஜ் தான் கிடைக்கும், சரிங்களா? சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நம்ம ரியலாக நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம். மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டோம், சரிங்களா? ஸோ டொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ ஃபங்க்ஷன் சொன்னாலே சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம், சரிங்களா? பட் காம்ப்ளெக்ஸில் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வரும், ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது ஒரு சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஃப் ஆஃப் செட், சைன் செட்டு, காசு செட்டு. ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இப்படி வந்துடும். ஸோ இதெல்லாம் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன ஆயிரும்னா இது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் அனலிட்டிக், இதை கொஞ்சம் பெருசாக போகும், சரிங்களா? அதனால் நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், அப்போ சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம மெயினாக வந்து மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? இது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும் ஆன்சர், ரைட்டுங்களா? இப்போ அதாவது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்குங்க. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக சிங்கிள் வேல்யூடு தான் வரும், சரிங்களா? அதாவது கண்டினியூட்டி இருக்கும், டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கும், அனலிட்டிக் இருக்கும். அப்போ அதனால் வந்து இது சிங்கிள் வேல்யூடாக தான் இருக்கும், மல்டி வேல்யூடாக இருக்க வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ரைட். ஓகே, பாருங்கள் என்னென்னா இப்போ எஃப் ஆஃப் செட் பவர் 1/2ன்னு கொடுத்துட்டோம், சரிங்களா? இப்போ செட்டு எடுத்தாச்சு. செட்டுங்கிறது எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ செட்டு RE பவர் I தீட்டான்னு எடுத்தாச்சு. இப்போ வழக்கம் போல் ஒமேகா நாட்டு, சரி, W நாட்டு, சரிங்களா? எஃப் ஆஃப் இது கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்னா இது வந்துடும். ஸோ தீட்டாங்கிறது முக்கியமான, தீட்டாங்கிறது -πலேருந்து +π, அதாவது இப்படி எடுக்கிறோம். அதாவது எங்கே இருக்கும், -πனா இது பையே,
மைனஸ் பைனா இங்கே ரைட்டா, அதாவது இந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாக வந்துடும், ஃபுல் சர்க்கிள் வந்துடும் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த தீட்டா தானே போடுவாங்க, தீட்டா இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இது தீட்டா, அதே நேரத்தில் இங்கிட்ட எடுக்கும்போது இது தீட்டா, இங்கிட்ட எடுத்தால் இது மைனஸ் தீட்டான்னு எடுப்போம் சரிங்களா. அப்போது பைங்கிறது இங்கே சரிங்களா, பைங்கிறது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும், மைனஸ் பைனா அந்த இதை நம்ம இங்கேருந்து இங்கே எடுக்கிறோம். அப்போ ஃபுல் இது கவர் ஆகிரும். அப்படி எடுத்தாலும் சரி தான், நீங்கள் 0 to 2πன்னு எடுத்தாலும் ஒன்று தான், போத் ஆர் சேம் சரிங்களா. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க ரைட்டுங்களா. ரைட், இதை தான் நிறைய இடத்துல எடுப்போம். ஸோ இதான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் லைஸ் பிட்வீன் திஸ் சரிங்களா. ரைட், ஸோ எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இந்த பவர் பாருங்கள், இந்த பவர் எப்படி இருக்குது பாருங்கள், பவர் வந்து P/Q இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு டிமாய்வேஸ் தியரம். லெட் P/Q பிலாங்ஸ் டு Qவாக இருக்குன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவுக்கு யூனிக் வேல்யூ இருக்காது சரிங்களா. ஸோ எவ்வளோ வேல்யூஸ்னால் Q வேல்யூஸ் வரும் சரிங்களா. இதுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா Q வேல்யூஸ் வரும். ப்ரொவைடட் P and Q ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும்போது இதுக்கு என்னப்பா கண்டிப்பாக Q வேல்யூஸ் வரும். P, Q வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும்போது கண்டிப்பாக எக்ஸாக்டாக Q வேல்யூஸ் வரும் சரிங்களா. அதுதாங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு 2 பிரான்ச்சஸ் வரும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து டபுள் வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம காம்ப்ளெக்ஸில் படிச்சிருப்போம், அதே தான் இங்கேயும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வராங்க, அவ்வளோதான். ரைட், ஸோ பாருங்கள் இது எப்படி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், W ஒன்று கண்டுபிடிக்கலாமா, f(z) தீட்டாவுக்கு போது தீட்டா ப்ளஸ் 2π போட்டு கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இப்படி இங்கே அப்ளை பண்ணுவோம், அப்ளை பண்ணியாச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை உள்ள கொண்டு போகும்போது என்ன ஆகும், e⁻i θ/2 இப்படி வந்துடும். e⁻i வேல்யூ சரி. ஆக்சுவலாக அது வந்து இது ரெண்டும் சேமாக வராது. நான் e⁻i வேல்யூ -1 வந்துடும். அப்போது ஸோ இது ரெண்டும் வேறு வேல்யூவாக வரும். அப்போது W0 W1 வேறேன்னு வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால் இது என்ன சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் வராது சரிங்களா. இட்ஸ் நாட் ஏ சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் வராது. இதை நம்ம என்ன சொல்லிடலாம்னா மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்கிறோம் சரிங்களா. ரைட், மல்டினா இப்போ எது வரைக்கும் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து இங்கே இப்போ அடுத்த இது பண்ணுறோம் f(W3) f(z) ப்ளஸ் மறுபடியும் 2π ஆட் பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே பண்ணும்போது என்ன ஆயிரும், இது ஒரிஜினலாக ஃபங்க்ஷனே வந்துடும். இப்போ இது என்ன ஆயிரும், இது W2 வந்து W0 வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்னா டபுள் வேல்யூடு ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு வந்து இது ஒன்று, இது ரெண்டு வேல்யூ தான் சரிங்களா. அதாவது ஸோ Z டொமைனில் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு என்னது 2 வேல்யூஸ் கோடொமைனில் கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு இமேஜஸ் வந்து 2 இருக்கும் சரிங்களா. அதான் இது. அப்போ இது வந்து டபுள் வேல்யூடு ஃபங்க்ஷன் சரிங்களா. இப்போ உங்கள் பிக்சர் வைஸ் உங்களுக்கு புரியணும்னு வச்சுக்கோங்க. இந்த இங்கே போட்டிருப்போம் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், Z = R e⁻i⁻. ஆக்சுவலாக இது வந்து சர்க்கிள், அதாவது சர்க்கிள்னு எடுத்துடலாம். R வந்து ஒரு ஃபைனைட் நம்பராக இருந்தால் இப்படி சர்க்கிள் சரிங்களா. இல்லை நம்ம இன்ஃபினிட் வரைக்கும் எடுத்தால் அது பிளெயின் கூட வரும் சரிங்களா. சரி பார்ப்போம். இப்போ R e⁻i⁻ எடுத்தாச்சு. இப்போ W0 அங்கே ஏற்கனவே எழுதுனது தெரியுமா, அதை எழுதிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ இதோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இமேஜ் ஓகேவா, இது f(z) = Z1/2 சரிங்களா. இதோட இமேஜ் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் தீட்டா இங்கே என்ன கொடுத்துருப்போம், -π to +πன்னு கொடுத்துட்டோமா. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், θ/2 கண்டுபிடிக்கணும். அப்போது ஆக்சுவலாக இது என்னங்க சர்க்கிளுங்க, சர்க்கிள் வித் ரேடியஸ் வந்து r⁻1/2 ரைட்டுங்களா, r⁻1/2 சரிங்களா. இது வந்து அதோட ஆர்குமெண்ட், θ/2ங்கிறது ஆர்குமெண்ட் சரிங்களா. அதுதான் இங்கே பண்ணுறோம். அப்போ θ/2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ /2 போடுறோம். அப்போ இதுதான் நமக்கு என்ன கிடைக்குன்னா இமேஜ். அப்போ என்ன வரும்னா நம்ம இந்த இருக்கா, இப்போ நம்ம இது என்னதுன்னு பார்க்குறோம். வாட் இஸ் திஸ், இப்போ ஆர்குமெண்ட் -π/2 +π/2, -π/2 இங்கே +π/2 இங்கே. அப்போது ஆர்குமெண்ட் இப்படி இருக்குது, ரேடியஸ் எவ்வளவு r⁻1/2. அப்போ r⁻1/2 சென்டராக வச்சு r⁻1 ரேடியஸாக வச்சு ஆர்குமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இது வரைகிறோம். இது என்ன வரும்னா ஹாஃப் டிஸ்க் வரும் சரிங்களா. இது வந்து ஹாஃப் டிஸ்க் வரும். R வந்து ஃபைனைட்டாக இருந்தால் சரிங்களா. இது வந்து ஹாஃப் டிஸ்க் வரும் சரிங்களா. ஆக்சுவலாக இது என்ன வரும்னா இது ஒரு டிஸ்க் வருங்க, ஹாஃப் டிஸ்க்கு ஓகேவா. அடுத்து அதேமாதிரி என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதே நேரத்தில் செகண்ட் இது R e⁻i⁻. இதே இது இமேஜ், இந்த இதுக்கு அதே சர்க்கிள் இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ W1 இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்போமா. இப்போ என்ன ஒரு பாருங்கள், இப்போ இந்த இது நான் கண்டுபிடிக்கணும். அப்போ தீட்டாங்கிறது இங்கே ஏற்கனவே எழுதுனது தான். நான் θ/2 + π கண்டுபிடிச்சா எனக்கு இது கிடைக்குது. இப்போ இங்கே என்ன வரும் எனக்கு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இதோட இமேஜ் வந்து ரேடியஸ் √2 இருக்கணும், ஆர்குமெண்ட் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹாஃப் டிஸ்க் கிடச்சிருக்கு சரிங்களா. ஆக்சுவலாக வந்து இப்போ ரேடியஸை டிபெண்ட் பண்ணி இருக்குங்க, இப்போ ரேடியஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் சரிங்களா. இப்போ ஆக்சுவலாக இந்த ரெண்டு, இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் வேணால் இந்த 2 பீஸை ஜாயின் பண்ணால் எனக்கு இந்த சர்க்கிள் கிடைக்கும்
சரிங்களா. ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. சரி இப்போ வரேன். ஸோ எடுத்துட்டோமா. இப்போ வந்து தஃபோர் இதுக்கு என்ன, இதுக்கு 2 வேல்யூடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது 2 இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்துடும். மறுபடியும் நம்ம இது போடும்போது என்ன ஆயிரும்னா மறுபடியும் எகைன் இது கிடச்சிரும். ஸோ சப்போஸ் இந்த W2 கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்ன ஆயிருது, ஒரிஜினல் ஃபங்க்ஷனே வந்துடும். சரிங்களா. இப்போ இது பழைய பொசிஷனுக்கே வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்னா இது வந்து டபுள் வேல்யூடு ஃபங்க்ஷன். சரிங்களா. அப்போது டொமைனில் எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு இமேஜ் இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். சரிங்களா. இது ரெண்டுமே இது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். இது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். இது வந்து மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன், டபுள் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா, இப்போ நீங்கள் r ∞ எடுக்கிறீங்க. r ∞ எடுக்கும்போது இது வந்து என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் கிடச்சிரும். r ∞ எடுக்கும்போது என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் கிடச்சிரும். அதே இது இங்கே போடும்போது இங்கே என்டையர் ஹாஃப் பிளேன்ஸ். ஸோ இந்த பக்கம் உள்ள ஒரு ஹாஃப் பிளேன்ஸ் கிடைக்கும். அதாவது இதை ஒரு ரீமான் ஷீட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஒரு இந்த பக்கம் உள்ள ஹாஃப் பிளேன்ஸ் கிடச்சி இது ஒரு ரீமான் ஷீட்னு கிடச்சிருவாங்க. அப்போ இந்த 2 ரீமான் ஷீட் வந்து டபிள்யூ பிளேனை வந்து என்டையர் டபிள்யூ பிளேனை கவர் பண்ணும். அதாங்க சொல்லியிருப்போம். r ∞ தென் வி கெட் 2 half planes. 2 half planes தான் ரீமான் ஷீட்னு சொல்லுவோம். இது ஒரு ரீமான் ஷீட்டு. r ∞ இருக்குது, ரீமான் ஷீட் ஆயிரும். ஹாஃப் பிளேன்ஸ், இது ஒரு ஹாஃப் பிளேன் ஆயிரும். அப்போ 2 ஹாஃப் பிளேன்ஸ் சேர்ந்து என்னது, இட் கவர்ஸ் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் டபிள்யூ கவர் பண்ணும். சரிங்களா. ஆக்சுவலாக இது வந்து ரீமான் சர்ஃபேஸ்னு ஒரு பெரிய டாபிக் போகும். ரீமான் ஷீட்டு, ரப்பர் டோப்பாலஜின்னு ஒன்று போகும். அதில் போகும் ஷீட் டோப்பாலஜின்னு வரும். சரிங்களா. இப்போ விட்ருவோம். இப்போ நமக்கு இப்போ என்ன பண்ணால் இது வந்து டபுள் வேல்யூடு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கொடுக்குறோம், f(1/3) கொடுக்குறோம். வழக்கம் போல் இந்த கால்குலேஷன்லாம் போடுறோங்க. ஃபஸ்ட்டு இது கிடச்சிருக்கு, அடுத்ததுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு, அடுத்ததுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டும் வேறு வேறு. சரிங்களா. அதனால் இது வந்து நாட் சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். அப்போ எத்தனை வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறேன், W2 கண்டுபிடிக்கிறேன், 3 கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் வேறு வேறையாக வந்திருக்கு. ஆனால் இது ரெண்டு சேமாக வந்திருக்கு. ஓகேவா. அப்போ என்ன சொல்லலாம், இது வந்து ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா. இது ஒரு ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஏன்னா W0 W1 வேறு, W2 வேறு, மூணுமே வேறு வேறு. W0, W1, W2 மூணுமே வேறு வேறு நம்பர். அப்போ அதனால் ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரிங்களா. ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது நம்ம பிக்சர் வைஸ் பார்க்குறது நான் லாஸ்ட் கிளாஸ் போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இருக்குது. ஸோ இது வந்து இப்படி இருக்குது, r(e⁻i⁻θ) எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் W0 இப்படி கொடுத்தாச்சு. இப்போ வழக்கம் போல் இதை கண்டுபிடிக்கிறேன். தீட்டா வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாச்சு. இப்போ θ/2 θ/3 கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ ஆங்கிள் வந்து -62 + 60. அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு ரீஜன் கிடைக்கும். இதோட இமேஜ் வந்து இங்கே கிடச்சிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணாமல் ரெண்டாவது பிரான்ச் W1. ஸோ இப்படி கிடைக்குது. ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. 60 to 180 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டாவது இது கிடச்சிருக்கு. மூணாவது இமேஜ் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா. அப்போ மறுபடியும் நாலாவது கண்டுபிடிக்கும் எகைன் இந்த ஒரிஜினல் பொசிஷனே வந்துடும். அப்போ இது என்னென்னா இது ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் 1 2 3. ரைட்டா. ஸோ இது வந்து ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். f(z) z⁻1/3 இஸ் ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். சரிங்களா. இந்த ஒவ்வொன்றும் சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா. ரைட். அதான் சொல்லியிருப்பேன். therefore f(z) z⁻1/3 இஸ் ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். இப்போ r ∞ போடும்போது நான் we get a 3 ரீமான் ஷீட் இன் W பிளேனில் வந்துடும். சரிங்களா. ஸோ தே கவர் தி என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஓகே. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவோம். இது என்னது, ஸோ என்னங்கிறது எனி ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர். அப்போ இது வந்து n வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இது W பிளேனை n ரீமான் ஷீட் வந்து கவர் பண்ணும். சரிங்களா. இப்போ அடுத்த ஒரு முக்கியமானது இந்த log z வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேவா. log z வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதே மாதிரி கண்டுபிடிப்போம். ஸோ z r(e⁻i⁻θ) கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ரேடியஸ் நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். 0 எடுத்தால் இந்த பாயிண்ட் 0ன்னு வரும். சரிங்களா. ஸோ அது நம்ம இதை பொறுத்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக இது லாகரிதமிக் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு நம்ம என்ன செய்வோம், இது வந்து இதுக்கு மாடுலஸ் வேல்யூ போடுவோம் ப்ளஸ் i⁻θன்னு வரும். தீட்டாங்கிறது அங்கே எழுதுனது தான், -π to +π. சரிங்களா. ஆக்சுவலாக இங்கே நிறையா தீட்டா வரும், நிறைய வேல்யூஸ் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த வேல்யூஸ். ரைட். இப்போ W0ங்கிறது இந்த மாதிரி எடுக்கிறது, இது வந்து இதுதான். ரைட்டா. அடுத்து W1ங்கிறது θ2π ஆட் பண்ணுவோம். சரிங்களா. θ2π ஆட் பண்ணோம். இப்போ இது இன்னொரு பிரான்ச்சாக இருக்கும். W2 இது இன்னொரு பிரான்ச்சாக இருக்குது. இப்போ நிறையா வேல்யூஸ் வர இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போவோம். இப்போ இந்த முன்னாடி சம்மில் இது n வேல்யூடு ஃபங்க்ஷன். ஆஃப்டர் ஒரு ஸ்டேஜில் இமேஜஸ் சேம்னு வந்துடும். இங்கே வரவே வராது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து சேமாக மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்பயுமே சேமாக வராது. அங்கே லூப் மாதிரி ஃபார்மே ஆகாது.
இப்போ என்ன அதனால் என்ன சொல்லலாம், இது வந்து இன்ஃபனைட் மல்டி வேல்யூடு. ஏன் இன்ஃபனைட்னு சொல்கிறோம்னா இந்த இது போய்கிட்டே இருக்குது, மல்டி வேல்யூடு. ஸோ நிறைய வேல்யூஸ் இருக்குது. அப்போ இன்ஃபனைட் இங்கே என் வேல்யூடு ஃபங்க்ஷன், ஓகேவா, என் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொன்னோம். என் வேல்யூடு கிடையாது, ஏன்னா இன்ஃபனைட் போய்கிட்டே இருக்கா, அது இன்ஃபனைட் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ லாக் இசட் வந்து இன்ஃபனைட் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் முக்கியமானது. அதே மாதிரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இசட் மைனஸ் பவர் 1/2 பவர் 1/3 இந்த மாதிரி இருந்தாலும் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன். இதுமாதிரி சைன் வர்ஸ் இசட்டு, காஸ் இஸ் இதெல்லாம் நிறைய வரும், பின்னாடி பார்ப்போம். ஆக்சுவலி இதெல்லாம் லாக்கில் கொடுப்பாங்க, இதெல்லாம் லாகில் எழுதிக்கலாம். இப்போ இதெல்லாம் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன். சரிங்களா. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான என்னென்னா பிரான்ச். ஒரு மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு பிரான்ச்னா என்னென்னு சொல்கிறோன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பிரான்ச் எஃப், சரிங்களா, பிரான்ச் எஃப் இஸ் எ மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன். எஃப் த ஸ்மால் எஃப் தான் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனை எடுக்கிறோம், அதை பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். சரிங்களா. அதாவது ஒரு பார்ட்டு மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டை வந்து பிரான்ச்சுன்னு சொல்ல போகிறோம். எப்போனா அந்த ஒரு பார்ட் வந்து சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கணும், அது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஆன் சம் ரீஜன் ஆர் டொமைன் டி. அப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டும் இந்த எஃப் ஆஃப் இசட்டு, சரிங்களா, மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷனும் இந்த எதை பிரான்ச்சுன்னு சொல்கிறப்போ அதுக்கு ரெண்டுமே என்னது சேம் வேல்யூ எடுத்துக்கும். டீலில் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் சேம் வேல்யூ எடுத்துக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எஃப்ங்கிற இதை நம்ம அந்த எஃப்ங்கிற சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனை பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒரு பிரான்ச் பாயிண்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின். பிரான்ச் பாயிண்ட் ஆஃப் எ மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக வெரி சிம்பிளாக சொல்லிடலாங்க. மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். இந்த பிரான்ச்சஸ் கண்டுபிடிச்சோம், நிறைய பிரான்ச்சஸ் வரும். எல்லா பிரான்ச்சஸுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து காமனாக இருக்கும். அந்த காமன் பாயிண்ட் தான் என்னென்னா பிரான்ச் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா. இந்த மாதிரி சொல்லுவோம். இதுதான் a point is set not is common to all branches, then set not is called a branch point of this multi-valued function. சரிங்களா. ரைட். இது டெஃபினிஷன் ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ செட் நாட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை செட் பி பிரான்ச் பாயிண்ட் ஆஃப் ஏ மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்லணும்னா ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரு சர்க்கிள் வரைவோங்க. இந்த செட் நாட் இதுதான் சொல்ல போகிறோம். செட் நாட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைவோம். ஓகேவா. சர்க்கிள் வரையும் போது ஸோ இந்த எஃப் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குமா, எந்த ஒரு பிரான்ச்சஸ் எஃப் எடுத்தாலும் அந்த எஃப் ஆஃப் இசட் இருக்குமா, அந்த ஒவ்வொரு பிரான்ச் வேல்யூவும் என்னது அந்த செட் நாட்டில் வந்து சேமாக இருக்காது, வேறு வேறையாக இருக்கும். சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும். இப்போ எஃப் ஆஃப் இசட் செட் பவர் 1/2 இது டபுள் வேல்யூடு ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. டபுள் வேல்யூடு ஃபங்க்ஷன். அந்த இது ஒரு ஆக்சுவலாக இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு கேட்பாங்க கொஸ்டின். இந்த இதுக்கு இந்த மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் எத்தனை பிரான்ச்சஸ்னால் ஆன்சர் 2. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிரான்ச் எடுத்தோமா, ஃபஸ்ட்டு இது ஒரு பிரான்ச். இது ஏன் பிரான்ச்சுன்னு சொல்கிறோம், சிங்கிள் வேல்யூடு, ஏன்னா இது ஒரு சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த இது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும், அனலிட்டிக்காக இருக்கும். அந்த மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷனும் இந்த எஃப் ஆஃப் இசட்டும் டியில் சேமாக இருக்கும். சரிங்களா. அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ரெண்டு பேரையும் சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்குது, அனலிட்டிக்காக இருக்குது, இந்த பாயிண்ட்ஸாக சேமாக இருக்குது. அதனால் இது ரெண்டுமே என்ன சொல்லலாம், இது ரெண்டையும் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லிடுவோம். அப்போ இந்த இதுக்கு என்னது 2 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 2 நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. இப்போ பிரான்ச் பாயிண்ட்டு கேட்பாங்க. இப்போ ரெண்டு பிரான்ச்சஸும் காமன் பாயிண்ட் வந்து 0ன்னு வரும். சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து காமன் பாயிண்ட் வந்து 0. ஸோ அப்போது இதுக்கு வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகே. பிரான்ச் பாயிண்ட். ஸோ 2 பிரான்ச் பாயிண்ட்ஸ். பிரான்ச் பாயிண்ட்ஸ் 0 வரும், இன்ஃபினிட்டி வரும். சரிங்களா. இன்ஃபினிட்டி எப்படி செக் பண்ணணும்னா இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், g ஆஃப் w இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1/wன்னு போட்டு இதை இசட்டை வந்து 1/w பவர் 1/2. சரிங்களா. அப்போ இசட் பவர் -1/2ன்னு வந்துடும், w பவர் -1/2ன்னு வந்துடும். அப்போ w இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இது பிரான்ச் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் செட் ஈக்குவல் டு 0ங்கிறது இன்ஃபினிட்டிங்கிறது இதுக்கு பிரான்ச் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, செட் ஈக்குவல் 1/2க்கு 0வும் இன்ஃபினிட்டி மட்டும் தான் பிரான்ச் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து பிரான்ச் பாயிண்ட் வந்து இந்த கண்டினியூட்டி டிஃபரன்ஷிப்பில் என்னென்ன பாயிண்டில் ஃபெயிலியர் ஆகுதோ அந்த பாயிண்ட்டே என்ன சொல்லுவாங்கன்னா பிரான்ச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாஜிக்கில் இங்கே சொல்லியிருப்பாங்க. எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே சொன்னதான் இசட் பவர் 1/3 இஸ் எ ட்ரிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். இதுக்கு 3 பிரான்ச்சஸ் இருக்குது, ஏற்கனவே எழுதியிருப்போம். W நாட் அங்கே ஏற்கனவே எழுதணுமா, என்ன எழுதணும் பாருங்கள், ஆர் பவர் 1/3 e பவர் I θ/3 r பவர் 1/3 e பவர் I
theta plus 2 pi by 1 by 3 r power 1 by 3 e power I theta plus 4 pi by 1 by 3. ஸோ இது ரெண்டுமே 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ மூணுமே இந்த சிங்கிள் வேல்டு ஃபங்க்ஷனாக இருக்கும், அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதோட இமேஜ்லாம் சேமாக இருக்கும். ஸோ ஆன் டியில். அப்போ அதனால் இது பிரான்ச்சுன்னு சொல்லிடலாம். இது இப்போ இந்த இதுக்கு 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா, 3 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பிரான்ச் பாயிண்ட் கேட்டாங்கன்னா 0வும் இன்ஃபினிட்டியும் இந்த ஒன்லி பிரான்ச் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இது n வேல்டு ஃபங்க்ஷன். இப்போ n பிரான்ச்சஸ் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னா n பிரான்ச்சஸ் இருக்கும். அதேமாதிரி 0 இன்ஃபினிட்டியும் ஆர் பிரான்ச் பாயிண்ட்ஸாக இருக்கும். இது மட்டும்தான். சரிங்களா. அதேமாதிரி லாக் இசட் போடும்போது நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து இன்ஃபினிட்டி நிறையா போகும். சொன்னோமா இன்ஃபினிட் வேல்டு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதில் 0வும் இன்ஃபினிட்டியும் ஒன்லி பிரான்ச் பாயிண்ட்ஸ். சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னது, இது டபுள் வேல்டு ஃபங்க்ஷன், இது மல்டி வேல்டு ஃபங்க்ஷன், இது மல்டி வேல்டு, டபுள் வேல்டு. ஓகே, இது மல்டி வேல்டு ஃபங்க்ஷன், இது மல்டி வேல்டு ஃபங்க்ஷன். இது பிரான்ச் பாயிண்ட்ஸ் கேட்டால் ரொம்ப சிம்பிளுங்க. அந்த இடத்துல இது அப்படியே 0 ஈக்குவேட் பண்ணுங்க. செட் ஸ்கொயர், அதாவது ஷார்ட்கட் தான். 0 போட்டால் செட் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1, இது 2 தான் பிரான்ச் பாயிண்ட்ஸ். இப்போ இதுக்கு போடும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த லாஸ்ட்டில் பார்த்தோம், அதாவது லாக் செட்டுன்னா செட் ஈக்குவல் 0. ஓகே, லாக் செட்டுனா செட் ஈக்குவல் 0 பிரான்ச் பாயிண்ட் பார்த்தோம். அப்போ 1 மைனஸ் செட் ஈக்குவல் 0 எடுத்துக்கோங்க. அப்போ செட்டு வந்து 1ன்னு வந்துடும். அப்போ 1 வந்து இதுக்கு பிரான்ச் பாயிண்ட்ஸ். அப்போ இதுக்கெலாம் என்னது, செட் ஸ்கொயர் மைனஸ் 1 0ன்னு எடுத்துட்டோம்னா இது வந்துடும். அப்போ இது 2 தான் பிரான்ச் பாயிண்ட்ஸ், அதாவது ஃபைனைட் பிரான்ச் பாயிண்ட்ஸ். இது ஐயும் மைனஸ் ஐயும் பிரான்ச் பாயிண்ட்ஸ். அப்போ இதுக்கு என்ன கேட்டாங்கன்னா அதே தான், சேம் லாஜிக். இதை 0ன்னு எடுத்துக்கோங்க, 0ன்னு எடுத்து இது பிரான்ச் பாயிண்ட்ஸ். இதுக்கு என்ன வரும், செட் ஸ்கொயர் மைனஸ் 2 இசட் 0ன்னு எடுத்துக்குவோம். அப்போ செட் மைனஸ் 2, அப்போ 0வும் 2வும் பிரான்ச் பாயிண்ட்ஸ். சரிங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பிரான்ச் பாயிண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ். ஆக்சுவலாக நம்ம இது நீங்கள் 3Dயில் நம்ம பார்க்கணும், கிராஃப் வரைஞ்சி அது பெரிய ரீமான் சர்ஃபேஸஸ் வச்சு பண்ணணும், ரீமான் ஸ்பியர். ஸோ இதெல்லாம் மல்டி வேல்டு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம கிராஃபிக்கலியாக தான் நம்ம வந்து பார்க்கணும் இதெல்லாம். சரிங்களா. அதனால் நம்ம டேரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாச்சு. சரிங்களா. ஸோ அப்போ இது பிரான்ச் பாயிண்ட்ஸ்னால் புரியுதுங்களா. ஓகே, சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், சைன் இசட், காஸ் இசட், சைன் கச் இசட், காஸ் கச் இசட், இ பவர் இசட், இ பவர் மைனஸ் இசட், இந்த மாதிரி சம் ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.